ஹலோ கைஸ், இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போனால் ரோப்ளாக்ஸில் இருக்க கிளிப் அண்டு ஜம்ப் டவருங்கிற ஒரு கேமை நீங்கள் நம்ம பார்த்துடும் நம்ம விளாட போகிறோம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் அதர் கேம் வீடியோ நான் போட போகிறது. ஃபஸ்ட் டைம் வீடியோ இதுவும் இந்த மாதிரி அதர் கேமை போட்டு நம்ம இந்த மாதிரி வீடியோ போடுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த மாதிரி நம்ம நிறைய கண்டென்ட் பண்ணுவோம். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன இந்த கேமோட கான்செப்ட்னா, அந்த டவர் மேலே ஏறணும். அதாவது ஐஃபில் டவர், இந்த ஐஃபில் டவரில் ஏறணும். அது ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு லெவலாக இருக்குது. இதில் சைடில் நம்ம ஏற காசு இருக்கும். அந்த காசு நம்ம குதிச்சோன்னா அந்த காசை நம்ம எடுத்துக்கலாம். கீழே வர முடியுமா? இந்த விங்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த விங்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்பீடாக ஏற்றும். அந்த விங்ஸ் ஓவரில் நம்ம அந்த காசை வச்சா எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். நம்ம ஏற இந்த சைடில் காசு ஏறிக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா, இந்த காசை வச்சா நம்மளால் அந்த விங்ஸை வாங்க முடியும். அந்த விங்ஸ் மூலயமா நம்மளால் இன்னும் நிறைய ஹைட்டுக்கு போக முடியும். நான் ஃபைனலாக நிறைய ட்ராஃபிஸ் வின் பண்ணுவேன். இந்த வீடியோவுக்கு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதை நான் கொஞ்சம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். பார்ட் 2 நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் எப்படி விளாட்றதுன்னு நான் கிளியராக சொல்லி தருவேன். இந்த கேம் நான் நிறைய வாட்டி விளாண்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு இந்த கேமில் நல்லா எக்ஸ்பெக்ட் ஆகிட்டான். அவன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிஃப்ட்டு பண்ணுறேன்னு சொன்னால், இந்த பெட்டெல்லாம் வேறு இதில் இருக்கும். அந்த பெட்டு மூலியமாக நமக்கு நிறைய காசு வேறு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் இதில் இன்வைட் பண்ணி நம்ம மல்டிப்ளேவாக விளாண்டுக்கலாம். இன்வைட் மட்டும் பண்ணாமல் நம்மளால் கிஃப்ட்டு கூட பண்ணிக்கலாம். நம்மள்கிட்ட இருக்க பெட்டை அவன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி மாற்றி கிஃப்ட்டு பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப நாளாக விளாண்டு அவன்கிட்ட நிறையா பெட்ஸு ரேரானதெல்லாம் இருக்குது. அதனால் என்கிட்ட பாதி இதை கிஃப்ட்டு பண்ணி விட்டதுனால நான் ஈஸியாக முடிச்சிட்டேன். அதுவே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வரீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு வீடியோ பண்ணணுன்னா மறக்காமல் சொல்லுங்கள், நான் போட்டுருவேன். நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிங்கனாலே போதும், ஒரு கமெண்ட் பண்ணாலே போதும், நம்ம மறக்காமல் போட்டுருவேன். உங்கள் ஃப்ரெண்டு கிஃப்ட்டு பண்ணனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கு தான் சொன்னேன். சரி வந்து பார்த்திங்கன்னா இப்படியே நான் போய்கிட்டே இருந்தேன்னா ரொம்ப லேட் ஆகிடும். நான் நடுவில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஃபஸ்ட்டு 40 காயின் வந்துச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு விங்கை வாங்க போகிறேன். 30 தான். அது கொஞ்சம் தான் ஸ்பீடாக போகும். அடுத்தடுத்த விங் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். நல்லா ஸ்பீடாக வேறு போகும். அப்புறம் இந்த விங்ஸ் மட்டுமே இல்லாமல் இதுக்கு அடுத்து 3 ஸ்டேஜ் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. இங்கே பாருங்கள், இந்த படியில் ஏறி முடிக்கிறதுக்குள்ளே இதாயிரும். சைடில் மேப் மாதிரியெல்லாம் இருக்கும். ஐஃபில் டவரில் நம்ம எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கோன்ட்டு. இப்போ தான் நான் அடி பகுதிகளே இருக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த ரெக்கையை வாங்கினோன்னா ஈஸியாக போகலாம். ரொம்ப ஹைட்டாலாம் போகலாம். நம்ம என் ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா என்னையே மிஞ்சிட்டான். ஏன்னா 1 வருஷத்துக்கு மேலேயே இந்த கேம் விளாண்டு 1 வருஷமாக தெரில, ரொம்ப நாளாக விளாண்டுருக்கேன் தான் என்கிட்ட சொன்னான். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நான் ஏறினேன்னா எப்படியும் வீடியோ ரொம்ப லேட் ஆயிடும். அதனால ஸ்கிப் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக 100 காயின் எடுத்தாச்சு. 100 காயினுக்கும் மேலே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த விங்கு வாங்க போகிறோம். அடுத்த விங்கு 80 ரூபா தான். என் ஃப்ரெண்டு வேறு நடுவில் நிறைய இது கிஃப்ட்டு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். இந்த பெட்டெல்லாம் என் ஃப்ரெண்டு வேறு வரணும். இந்த வெயிட் பண்ணுங்கள், என் ஃப்ரெண்டு வரான். இன்னொரு ஃப்ரெண்டு வந்துடுறேன். அவன் தான் எனக்கு கிஃப்ட்டு பண்ண போகிறான். நிறையா பெட்டு வச்சுருக்கான். அதில் இந்த பெட்டு மூலியமாக தான் நமக்கு அதிக காசு கிடைக்கும். இந்த பெட்டுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. ஒவ்வொரு பவர்னா காயின்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதுதான் இதோட வேலை. ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதுவும் ஒரு சில பெட்டு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இல்லை அவன்கிட்ட இருக்கையிலே ரொம்ப ரேரானலாம் எனக்கு கிஃப்ட்டு பண்ணான். அவனால தான் நான் இப்போ இவ்வளோ சீக்கிரமாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கும் காரணம், இந்த கேமையும் சீக்கிரமாக முடிச்சதுக்கே அவன் தான் காரணம். இதில் இந்த வீடியோ முடிச்சதுக்கு நான் நிறையா கப்பு அடிச்சிருக்கேன். ஆனால் இருந்தாலும் வீடியோ லாங்காக போங்கிறக்காண்டி அதில் காமிக்கலை. இதுக்கு பாட்டும் வேணா கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் போட்டுருவேன். நாளைக்கே வேணா போட்டுருவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏறிக்கிட்டே இருக்கிறேன். இதுக்கடுத்து நான் நிறையா லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். எனக்கு அது ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் கீழே குதிச்சதுக்கு எனக்கு 67 காயின் இப்போதைக்கு தந்துருக்காங்க. இப்போ வந்து அடுத்த விங்கு வாங்கலாம் வாங்க. இது என்னன்னா வவ்வால் மாதிரி இருக்குது. வவ்வாலோட அந்த ரெக்கை மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஏன்னா நீங்களே பாருங்கள், இப்போ ஃபாஸ்ட்டாக தான் இது கொஞ்சம் போகும். ஆனால் அடுத்தடுத்த லெவலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ பாருங்கள், போன லெவலில் உள்ளதுக்கு இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் போகுதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் காயினும் கொஞ்சம் ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கடுத்தா என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு பண்ணுவார். முக்கியமாக இந்த கேமில் நம்ம பெட்டு முக்கியம். அந்த பெட்டு மூலியமாக தான் நமக்கு நிறைய காயின் கிடைக்க போகுது. அது எப்படி இருக்குன்னா சைடில் ஒரு 3 முட்டை மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 200 ரூபாயில் ஒரு முட்டை இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோன்னா ஸ்பின் பண்ணணும், ஹேட்ச்னு இருக்கும். அது கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக 20,000 ரூபா உள்ளது இருக்கும். அதே இந்த மாதிரி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன்லாம் இருக்கும். அதெல்லாம் செம்மையாக இருக்கும். ரொம்ப ரேரானதெல்லாம். அதுதான் எனக்கு என் ஃப்ரெண்டெல்லாம் கிஃப்ட்டு பண்ணியிருக்கான். நீங்களே பாருங்கள்.
அவன்கிட்ட இருந்ததுலேயே ஆனால் கொஞ்சம் இது அவன்கிட்ட இருந்ததுலேயே நிறையா உள்ள கிஃப்ட் பண்ணியிருக்கான். இந்த பெட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட்டு. இந்த பெட்டு தான் எனக்கு அதிகமாக கிடச்சிச்சு. எனக்கு பிடிக்காத பெட்டும் இதுதான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத ஒரு பெட்டி தான் எனக்கு ரொம்ப அதிகமாக கிடச்சிச்சு. அந்த 1 மில்லியனில் போயிட்டு சுற்றினா 1 மில்லியனே சொல்லப்போனால் வேஸ்ட்டு. நான் நிறையா மில்லியன் இதுக்காண்டி வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த ஒரு பெட்டுக்காண்டி. இது ஒன்றும் ரியல் காசுலாம் கிடையாது, சும்மா ஃபேக் காசு. ஒரு சில பேர்லாம் நினச்சிருவீங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்டை கிஃப்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்கான் என் ஃப்ரெண்டு. இது எல்லாமே கொஞ்சம் ரேரானது தான். இப்போ கடைசியாக அனுப்புகிறேன் இந்த ஒரு பெட்டு மட்டும் கொஞ்சம் 20,000 உள்ளது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் ஒரு பெட்டு அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 200 உள்ளதே கிடைக்கும். இதுவும் கொஞ்சம் ரேரு தான், இது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விங்ஸ் நிறையா விங்ஸ் நம்ம வாங்கிட்டோம். இந்த ஒரு விங்கு மூலியமாக நம்மளால் டாப்புக்கே போக முடியும். ஆனால் நான் நிறைய வாட்டி கீழே இறங்கி காயினை கலெக்ட் பண்ணி நான் அதுக்கு அடுத்த விங்ஸை எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். நீங்களே என்ன பண்ணுங்கள், நடுவில் ஸ்கிப் பண்ணிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கிப் பண்ண வேண்டியதாகும். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடும் இந்த இதெல்லாம் பண்ண. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இல்லை நடுவில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்ம வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கம்மியாக தான் எப்படியும் கொடுக்குறாங்க இவங்க. என்கிட்ட இருக்கிற டோக்கனுக்கு கம்மியாக தான் இவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இவ்வளோ கிடைக்காது. என் ஃப்ரெண்டு பெட்டு கிஃப்ட்டு பண்ணதுனால தான் கிடச்சது இவ்வளோ காயின். அதுவும் அவன்கிட்ட இருக்க ரேரான பெட்ஸ் எல்லாம் கிஃப்ட்டு பண்ணதுனால இவ்வளோ காயின் என்கிட்ட இருக்குது. இல்லாட்டி இவ்வளோ காயின் இருக்காது, கொஞ்சம் இருக்கும். உங்களால் கொஞ்சம் வரதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேயாச்சும் ஆயிடும் மொத்தமாக முடிக்க. ஏன்னா எனக்கும் அது அவ்வளோ நேரம் தான் ஆச்சு, அதோட அதிகமாகவே ஆச்சுன்னு சொல்லலாம். சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். 1 hour later. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வந்து ஃபைனலுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இந்த கப்பை எடுத்தோடனே ஐபிஎல் கப்பு வின் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட இது ஒரு வீடியோ முடிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளில் வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ரோப்ளாக்ஸில் இப்படி ஒரு கேம் இருக்குதுன்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ரெக்கை. அதை பாருங்கள், ஏதோ ஷேரிங் அண்ட் ட்ரம்ஸ் மாதிரி இருக்குது. பின்னாடி அடிச்சுப்பான் போல அப்பப்போ. ஷேரிங் அண்ட் ட்ரம்ஸ் மாதிரியே இருக்குது அப்படியே. சரி ஓகே, இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 வேணா கமெண்ட் பண்ணுங்கள்.